ஹே காய்ஸ், வெல்கம் டு கமர் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ணுறோம் தாங்க நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். ஃப்ரூட் சாலட் இதெல்லாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம இந்த ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்கலாம். ஃப்ரூட் சாலட் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம ஹார்ட்டை ரொம்ப நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல எனர்ஜியும், நம்மளோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வைக்கக்கூடியது இந்த சாலட்ஸ். ஸோ வாங்க நான் சொன்ன மாதிரி இந்த சாலட் எப்படி பண்ணலான்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய வியூஸ் பார்க்குறீங்க, பட் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு. நாங்கள் இங்கே ஒவ்வொரு பவுல்லையும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ ஒரு பவுலில் நாங்கள் ஃபுல்லாக ஆரஞ்ச், இன்னொரு பவுலில் பனானா, இன்னொரு பவுலில் ஆப்பிள் அண்ட் கோவா நாங்கள் ஒரு பவுல் ஃபுல்லாக வச்சுருக்கோம். நடுவில் இருக்கிறது ஒரு மிக்ஸ்சர் என்னதுன்னா சுகர், சர்க்கரையை நாங்கள் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதுதான் சுகர் பவுடர். அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ இந்த பவுலில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம ஆப்பிள் பவுலில் நாங்கள் இப்போ இந்த பவுலில் நாங்கள் இப்போ சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச கோவா பழத்தை நம்ம இங்கே சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச ஆரஞ்ச் ஃப்ரூட்டை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போது பனானா நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு நீங்கள் பப்பாயா கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பப்பாயா நம்ம சேர்த்துக்கிட்டால் இந்த சாலட் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு இங்கே இப்போது சாலட்க்கு பப்பாயா கிடைக்கல, ஸோ நாங்கள் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு நாங்கள் பண்ணிட்டோம். உங்ககிட்ட பப்பாயா இருந்துச்சுன்னா இந்த சாலட்டில் நீங்கள் அதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம சுகரை நல்லா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இங்கே நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் இங்கே சாலடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இங்கே 3 ஸ்பூன் கொடுக்குறோம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஃப்ரூட்ஸ் நிறைய போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த சுகர் கிரைண்ட் பண்ண பவுடரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம இதை நல்லா நம்ம ஷேக் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சுகர் எல்லா சாலடோடையும், அதாவது ஃப்ரூட்ஸோடு நல்லா சேர்கிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஃப்ரூட்ஸ் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இங்கே கொஞ்சோண்டு நம்ம பெப்பர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு கொஞ்சமாக நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் அதையும் நல்லா ஃப்ரூட்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் லெமன் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் புழிஞ்சு விடலாம். நாங்கள் இங்கே ஆரஞ்ச் சேர்த்துக்கிட்டதுனால நாங்கள் இங்கே லெமன் சேர்த்துக்கல. சப்போஸ் நீங்கள் ஆரஞ்சும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் லெமனும் சேர்க்கலான்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஹனி சேர்த்துக்கலாம். நாங்கள் இங்கே 2 ஸ்பூன் அளவு ஹனி நாங்கள் இங்கே சேர்த்துருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் சாலட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹனி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பொறுத்து நீங்கள் அதுக்களவு நீங்கள் இங்கே சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சாலட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஹனி நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதையும் நம்ம நல்லா இந்த ஃப்ரூட் சாலடோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ரூட் சாலட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் பசங்களுக்கு சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாகவே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.